நிறைய பேர் மேப்போட இன்டர்பிரிட்டேஷன் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ பொதுவாக ஜியாலஜிக்கல் மேப் இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு ரூல் தான், ஒழுங்காக புரிஞ்சால் பண்ணிடலாம். ரெண்டு ரூல் என்னென்னு பார்க்க போகிறோம், அதுதான் இன்றைக்கி மெயினாக இந்த ஹெட்டிங்கில். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் சூப்பர்பொசிஷன். இது ஆல்ரெடி ஸ்டெனோ சொன்னது தான், அது ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தாச்சு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அன்டிஃபார்ம்டு செடிமெண்ட்ரி சீக்வன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் பாட்டம் மோஸ்ட் இருக்கிறது கண்டிப்பாக ஓல்டர் ராக்காக இருக்கும், டாப் மோஸ்ட் இருக்கிறது எங்கர் ராக்காக இருக்கும், ப்ரொவைடட் அது அன்டிஃபார்ம்டாக இருக்கணும் அல்லது இன்வர்ஷன் இல்லாமல் இருக்கணும். அந்த ஆல்ரெடி சொல்லிட்டேன், இன்வர்ஷன் அல்லது அன்டிஃபார்ம் என்ன மீனிங்னா, ஒரு ஓவர் டேர்ன்டு ஃபோல்டில் டாப் பாட்டமாகவும் பாட்டம் டாப்பாகவும் மாறும். அண்ட் இதை வச்சு கண்டிப்பாக லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் நிறையா கொஸ்டின் கேட்டாங்க. ஃபோல்டு டைப் என்ன, இது ஆன்டிஃபார்மா சின்ஃபார்மா கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா எது டாப் எது பாட்டம்னு புரியணும். அது டாப் கண்டிப்பாக எங்காக இருக்கணும், பாட்டம் கண்டிப்பாக ஓல்டாக இருக்கணும், ஆல் தான் அது கவர்ன் பண்ணுது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லா for interpretation of geological map as well as cross section also you can find with the help of this law. ஓகேவா? ஸோ ஸ்டெனோஸ் லா இதுதான் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் லா. இதுக்கு இமேஜ் காமிக்கிற எக்ஸாம்பிளுக்கு இது ஞாபகம் வச்சுருக்கோம், படிச்சிருப்பீங்க ரைட்டா? ஸோ பொதுவாக பாட்டம் மோஸ்ட் ஓல்டாக இருக்கும், டாப் மோஸ்ட் எங்காக இருக்கும். இது தலைக்கீழே இருந்துச்சுன்னா that indicates it is an overturned beds. ஓகேவா? ரெண்டாவது லாவும் ப்ரப்போஸ் பண்ணது ஸ்டெனோ தான். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா லா ஆஃப் கிராஸ் கட்டிங் ரிலேஷன்ஷிப். இதுக்கு என்ன மீன் சொல்கிறாங்க அப்படின்னா, பொதுவாக ஒரு இன்ட்ரூசிவ் ராக் இருக்குன்னு வச்சுப்போம், லைக் எக்னியஸ் இன்ட்ரூஷன் இருக்குது, அல்லது ஸ்ட்ரக்சரில் ஏதோ ஃபோல்டோ ஃபால்டோ இருக்குன்னு வச்சுப்போம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு ராக் ஏற்கனவே உருவாயிருக்கணும், அதுக்கப்புறம் தான் இந்த இன்ட்ரூஷன் நடந்திருக்கும், அல்லது அதுக்கப்புறம் தான் அந்த ராக் ஃபோல்டோ ஃபால்ட்டோ ஆகிருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the igneous body or any structures like fold or fault must be younger than the rock it cuts. ஸோ ஒரு ராக்ல ஒரு இன்ட்ரூஷன் வந்துச்சுன்னா அந்த ராக் ஓல்டு வந்த இன்ட்ரூஷன் யங்கு, அல்லது ஒரு ராக்கு ஃபோல்ட் ஆச்சு அப்படின்னா ஃபோல்டு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் கம்பேர்ட் டு த ஏஜ் ஆஃப் த ராக். ஓகேவா? இதுக்கு என்ன ஷார்ட்டாக சொல்லலாம் அப்படின்னா, ராக் பீயிங் கட் ஆர் ஓல்டர் தென் த ஒன் தட் இஸ் கட்டிங். ஸோ எது உள்ளே வருதோ அது எங்கே இருக்கும், எதுக்குள்ளே அது வந்துச்சோ தட் ஷுட் பி ஓல்டர். ஓகேவா? இப்படி தான் சொல்கிறாங்க. இதுக்கு இமேஜ் காட்டுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் வாட் த இமேஜ் இஸ் ஃபார் கிராஸ் கட்டிங் ரிலேஷன்ஷிப். ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே இருக்கிறது ஓல்டு, மேலே இருக்கிறது யங்கு. இன்கேஸ் நடுவில் இன்ட்ரூஷன் வந்துச்சு அப்படின்னா இதில் இந்த சீக்வன்ஸ்லேயே யங்கஸ்ட் இதுதான். ஓகேவா? இஸ் தட் கிளியர்? ஓகே, இதை பற்றி ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி, அது நான் ஜாம் வீடியோவில் போட்டிருக்கேன். இதுதான் ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க, அந்த சீக்வன்ஸில் ஒரு சில ராக்ஸ்க்கு ஏஜ் கொடுத்துட்டாங்க. இதை கம்பேர் பண்ணி we have to find the age gap between sandstone A and sandstone B. இந்த வீடியோ ஆல்ரெடி போட்டது தான். I will try to share the link in the description. Just check out that video.